ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. 2026க்கான ஆயத்தம் சுதந்திரிக்க போவதற்கு என்னன்னா செய்யணும் அப்படின்னா, முதலாவது எழுந்து, அடுத்து கடந்து, மூணாவது நியாயப்பிரமாண வார்த்தை நம்முடைய வாயை விட்டு பிரியாது இருக்கணும், நாலாவது சகோதரருக்கும் நாம் என்ன பண்ணணும், உதவி செய்யணும். செல்ஃபிஷ்னஸ் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்து உடன்படிக்கை பற்றி நம்மோடு கூட என்ன பண்ணணும், இருக்கணும். தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூடவே இருக்கணும். அடுத்தது அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்ததி நம்மோடு கூட இருக்கணும். அவர்களும் என்ன பண்ணணும், ஞானஸ்நானம் எடுத்து நம்மோடு கூட ஊழியத்தை எடுத்து செய்யணும். ஹல்லேலூயா. அப்படி இருந்தால் 2026 நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஜீசஸ் கிரைஸ்ட். பாருங்க, இன்னைக்கு சுதந்திரிக்கும் பொழுது நாம் எதிர்கொள்ள போகிற தடைகளை குறித்து பேச போகிறேன். ஹல்லேலூயா. என்னென்ன காரியங்கள் நாம் சுதந்திரிக்க போவதற்கு முன்னால் எந்தெந்த தடைகளை எல்லாம் நாம் ஃபேஸ் பண்ணுவோம், அதை எப்படி நாம் ஜெயித்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஸோ 2026 தடைகள் இருக்காது, ரொம்ப ஸ்மூத்தாக போகும் அப்படின்னா நோ. 2026 நமக்கு பிரச்சனைகள் சிலது வரலாம். அந்த தடைகளை எப்படி நாம் தாண்டி போக போகிறோம் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. என்றைக்குமே ஒரு காரியம், ஒரு சுதந்திரிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சத்துரு சில தடைகளை என்ன பண்ணுவோம், நமக்கு கொண்டு வந்து கொடுப்பான். பல ஃபிசிக்கலான பிரச்சனையை விட மனதில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டான் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை தொடர்ந்து செய்யவே முடியாது. ஹல்லேலூயா. பாருங்கள், சில கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் பேட்டிங் ஆடுவாங்க, நல்லா தான் வந்து ஃபார்மில் இருப்பாங்க. ஆனால் இந்த மீடியா ப்ரெஷர்னு ஒன்று இருக்கும். மீடியாவில் இவர் அடுத்த மேட்ச் இருப்பாரா, இவரை ட்ராப் பண்ணுவாங்களா, இப்படி அப்படின்லாம் பேசினா அவங்களுக்கு மைண்ட் என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேஷன் போயிடும். அவங்களால என்ன பண்ண முடியாது, ஒழுங்காக ஆட முடியாது. அப்படி தான் பல நேரங்களில் சத்ரு நம்மளை மென்டலாக என்ன பண்ணுறான் அப்படின்னா அட்டாக் பண்ணுறான். ஹல்லேலூயா. சத்ரு நம்முடைய மன ரீதியான காரியங்களை, நம்முடைய நிம்மதியான ஜெப பொழுதை நம்மளால் செலவழிக்க முடியாமல், நிம்மதியாக ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க முடியாமல், நம்முடைய மனதில் ஏதோ ஒரு காரியத்தையும், ஏதோ ஒரு வஞ்சத்தையும், ஏதோ ஒரு கசப்பையும் போட்டு மனதில் வைத்து விட்டு நம்ம மென்டலாக அட்டாக் பண்ணதுனால சுதந்திரிக்க போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொண்டு வந்து விட்டுருவோம். எங்கே வரணும்னா, நீ மறுபடியும் எழுந்திருக்கணும். என்னது, நல்லா எழுந்து கடந்து போய் எல்லாத்தையும் செய்வோம். நடுவில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா மறுபடியும் என்ன தெரியுமா பண்ணணும், மறுபடியும் குடுன்னு ஃபஸ்ட்டில் ஓடி மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், எழுந்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்போது முதலாவது தடை சுதந்திரிக்க போவதற்கு முன்னாடி என்ன தடை அப்படின்னா யோர்தான். ஹல்லேலூயா. என்ன தடை? யோர்தான். அவர்களுக்கும் நல்ல கவனிங்க, எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அதற்கு பிறகு 40 வருஷம் வனாந்திரத்தில் என்ன பண்ணாங்க, பயணம் மேற்கொண்டாங்க. இது வரைக்கும் 5 புக்கு முடிஞ்சிருச்சு. 40 வருஷம் பிரயாணம் முடிகிற வரைக்கும் பைபிளில் இருக்கிற ஆதியாகவும், யாத்திராகவும், லேவியராகவும், என்னாகமும், உபாகமும் 5 புக்கு என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. அடுத்தது சுதந்திரிக்க போகணும். ஆனால் நடுவில் ஒரு காரியம் இருக்குது. என்ன அப்படின்னா யோர்தான். ஹல்லேலூயா. முடிஞ்சு போச்சு, 40 வருஷம் முடிஞ்சிருச்சு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே என்டர் ஆயாச்சு. ஆனால் ஒரு காரியத்தை கடந்தால் தான் என்ன பண்ண முடியும், எங்கே போக முடியும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியும். நல்ல கவனிங்க, யோர்தான் என்பது ஒரு சாதாரண நம்ம ரோட்டில் போகிறப்போ சின்னதாக இருக்கிற ஒரு கால்வாயோ அப்படி கிடையாது. யோர்தான் கிட்டத்தட்ட 360 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு நதி. எத்தனை கிலோமீட்டர்? 360. இங்கேருந்து கிட்டத்தட்ட திண்டுக்கல்லுடைய தூரம், யோர்தான் நதியுடைய டிஸ்டன்ஸ் அவ்வளவு தூரம் ஓடக்கூடிய ஒரு நதி. அந்த வசனம் சொல்லுது 3:15 யோசுவா தான். இந்த கண்டினியூஸாக நம்ம டிசம்பர் வரைக்கும் ஃபுல்லாகவே யோசுவா தான். யோசுவா 3:15 யோர்தான் பாருங்க, அவர்கள் போனது அறுப்பு காலம். நல்லா கவனிங்க, அவர்கள் போன காலம் என்னன்னா பஸ்கா கொண்டாடுகிற காலம், அது அறுப்பு காலம். வசனமே தெளிவாக சொல்லுது, அறுப்பு காலத்தில் அது கரை புரண்டு போகும்.
நமக்கு வர பிரச்சனைகள்லாம் ரொம்ப சாதாரணமாக அப்படியே அமைதியாக நம்மளை அட்டாக்கே பண்ணாமல் போகிற பிரச்சனைகள்லாம் வராது. அது வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, கரை புரண்டு அந்த பார்த்தாலே நமக்கு என்ன ஆகும், பயம் இருக்கும். நாங்கள் ஒரு வாட்டி வால்பாறை போயிருந்தோம். வால்பாறையில் ஒரு இடத்துல தண்ணி வந்த ஃபோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு அந்த ஃபோர்ஸில் வந்து யாராலையுமே நிற்க முடியாது. பெரிய யானையை வந்து நிறுத்தினால என்ன ஆகிடும், ஒரு செகண்டு தான் காலி பண்ணிட்டு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு கரை புரண்டு போகிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னா 3:16 வாசிங்க. போதும். இது ஃப்ளாட்டாக கூட ஓடி வரல யோர்தான். எப்படின்னா மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணி. இப்போ யோர்தானை ரொம்ப நம்மளுடைய மைண்டில் பார்க்கும்போது அப்படி சின்னதாக நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது சின்னதாக அப்படி யோர்தான் அப்படி யோசிக்கிறோம். இல்லை, யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற ஒரு தண்ணீர். அது மாத்திரம் இல்லை, மேலேருந்து வந்து சும்மாவே ஃப்ளோ என்ன ஆகும், அதிகமாக தான் கரை புரண்டு ஓடுகிற தண்ணீர் மேலேருந்து வரும்பொழுது அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கும்ல. 3:15 சொல்லுது கரை புரண்டு ஓடும், 3:16 சொல்லுது மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர். அல்லேலூயா. அப்போ இத்தனை பிரச்சனைகள் பயங்கரமாக நம்ம பார்க்குறதுக்கே நம்மளால் இதை கிராஸ் பண்ணவே முடியாது. இதை கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, நம்மளால் கிராஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம இடத்துல இருக்கும் பொழுது அந்த தடையை நம்ம எப்படி தாண்டுறது அப்படின்னா, முதலாவது யோசுவா 1:2 அதுதான் இந்த எல்லா வசனத்துக்கும் பிரதானமாக பேசியிருந்தேன். 1:2 என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏற்கனவே வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். நீ யோர்தானை என்ன பண்ணுவ, கடந்து போவ. அப்போ முதலாவது நாம் பிரச்சனைகள் வந்தால் எந்த மேலே நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தின் மேலே என்ன பண்ணணும், என்றைக்குமே நம்பிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாருங்க, யோர்தானை கடந்து. அதில் மாற்றமே இல்லை. ஒருவேளை நீங்கள் யோர்தானை கடந்தீங்கன்னா அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. நீங்கள் என்ன சொன்னது தெரியுமா, யோர்தானை கடந்து போவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நம்ம கிட்ட இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கிட்ட இருக்குன்னா, முதலாவது ஒரு பிரச்சனை இருந்தா கண்ணை மூடின ஆண்டவரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இந்த பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணுவீங்க. நீங்க ஏற்கனவே எனக்கு இந்த வருஷம் வாக்கு தத்தம் கொடுத்துட்டீங்க, இந்த வருஷம் இதை நான் அடைஞ்சாவன்னு நீங்க சொல்லிட்டீங்க. 366 தடவை ஆண்டவர் சொல்றாரு வேத வசனத்துல, பயப்படாதே அப்படின்ற வார்த்தை எத்தனை இருக்கு, 366. லீப் இயரில் கூட ஒன்று என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாதுன்னு 366 தடவை ஆண்டவர் பயப்படாதேன்னு போட்டிருக்காரு. பல வாக்கு தத்தங்கள் இருக்குது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இரட்டிப்பான நன்மை உனக்கு தருவேன், அதுவும் இன்றைக்கே தருவேன். இந்த மாதிரியான பல வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா, நம்ம சுதந்திரித்து கொள்ள மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தம் யாருக்கோ, இந்த வாக்கு தத்தம் அந்த அண்ணனுக்கு, இந்த வாக்கு தத்தம் அந்த சபைக்கு. நம்ம இந்த வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டோன்னா அவர்களுக்கு தெரியுது, யோசுவாவுக்கு தெரியுது, ஆண்டவர் சொல்லிட்டாரு யோர்தானை கடந்து போட்டாரு. அது கரை புரண்டு ஓடி வந்தா என்ன, மேல இருந்து கீழே ஓடி வந்தா என்ன, 60 அடி ஆழமா இருந்தா என்ன, 360 கிலோமீட்டர் தூரம் ஓடுனா என்ன, நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு யோர்தானை கடந்து போங்க, அவ்வளவுதான். அப்போ இதற்கான செய்முறைகள் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துல வாசிப்போமா. அதிகாரமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். அடுத்து 3 நாள் சென்ற பின்பு, நல்ல கவனிங்களேன், ஒரு பிரச்சனை, ஒரு பிரச்சனைகள் வந்தால், ஒரு தடை வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் சில நம்பரை கொடுக்குறாருங்க, ஒரு சில எண்களை வேதத்தில் குறிப்பிட்டு சொல்லுவார். அந்த எண்களில் வந்து என்ன நியூமராலஜியா அப்படின்னா இல்லை, ஆண்டவர் அந்த எண்கள் மேலே ஒரு கொஞ்சம் பிரியமாக இருக்கிறார். ஏன்னா ஒரு அந்த 1 அப்படிங்கிறதுல ஒரு வல்லமை இருக்குது. 1 அப்படின்னா நம்ம ஆண்டவர் ஒரே தேவன், அதில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்புகிறோம். 2 அப்படின்னா எல்லாமே இரவு பகல், நன்மை தீமை, நல்லவன் கெட்டவன், சத்துரு
தெய்வம். இப்படி எல்லாமே ரெண்டு ரெண்டாக பிரியும். 3 அப்படின்னா அது தெய்வத்துவத்தை குறித்து பேசுகிற ஒரு எண். ஏன்னா தெய்வத்துவம் மனிதனும் சேர்ந்த பார்த்தீங்கன்னா மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம், இது 3 சேர்ந்தது தான் மனுஷன். அப்போ தேவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமே ஆண்டவர் என்ன பண்றாரு, வெளிப்படுறாரு. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஸோ இந்த 3ன்றது ஒரு தெய்வத்துவத்துடைய ஒரு எண். அப்போ ஆண்டவர் இந்த 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7, அதற்கு பிறகு 40, இதெல்லாம் 3, 7, 12, 40, இந்த 4மே ஒரு ஸ்பெஷலான ஆண்டவருடைய பார்வைக்கு ஸ்பெஷலான நம்பர். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் ஏன் இந்த உலகம் மாதிரி நியூமராலஜி படி 40 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், ஆண்டவர் ஒரு அந்த எண்களை குறித்து வைத்திருக்கிறார். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யோர்தானை கடக்கும் பொழுது அவர்கள் 3 நாள் என்ன பண்ணாங்க, வெயிட் பண்ணாங்க. யோர்தானுக்கு முன்னாடி பாளையம் இறங்குறாங்க. 3 நாள் கவனிக்கிறாங்க யோர்தான் எப்படி போகுது, என்ன மாதிரியான ஃப்ளோவில் போகுது, என்ன ஃபாஸ்ட்டில் போகுது, இது எல்லாமே என்ன பண்ணுறாங்க, கவனிக்கிறாங்க. அதற்கு பிறகு நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் யோசுவாவிடம் நீ என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் யோசுவாவிடம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லவே இல்லை. வசனம் சொல்லுது 3ஆம் வசனத்தில், ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்கள் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். ஹல்லேலூயா. முதலாவது சொல்றாரு யோசுவா அந்த அதிபதிகள் கிட்ட சொல்றாரு, ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அதுதான் உங்களுக்கு அடையாளம். அவங்க போனாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், உடனே கிளம்பி பின்னாடி போயிடணும். நல்லா கவனிங்க, இது யோசுவாவுடைய முதல் டெஸ்ட்டு. யோசுவாவுக்கு வைக்கிற ஆண்டவர் ஃபஸ்ட்டு டெஸ்ட். ஏன்னா இது வரைக்கும் மோசே லீட் பண்ணிட்டு போனார். மோசே தான் என்ன பண்ணார், இதுக்கு முன்னாடி லீட் பண்ணி கிளியர் பண்ணார், இது பண்ணார், அது பண்ணார். இப்போ யோசுவா தலைவனான பிறகு யோசுவாவுக்கு வருகிற முதல் டெஸ்ட். மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க, இப்போ என்ன பண்ண போகிறோம் யோசுவா. இதுக்கு முன்னாடி மோசே இருப்பார், அவர் என்ன பண்ணுவார், கோலை நீட்டுவார், சிவந்த சமுத்திரம் என்ன ஆச்சு, பிளந்தது, போனோம். இப்போ யோசுவா என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்க்கப்போ யோசுவா பண்ணார், மோசேக்கு ஒரு கோல் அப்படின்னா எனக்கு உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு கோலை கொடுத்துருந்தார். அப்போது பாருங்க, மோசேவுடைய காலத்தில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். யாத்திராகமம் 14, 11 - 15 வாசிச்சனா, அன்றையும் அவர்கள் மோசேயை நோக்கி, சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட நிற்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, அன்றையும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், நீதி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா. அப்படியே பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தில், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது பைபிளில் போடலை. என்ன விஷயம்னா 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 15 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அப்போது மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிறார், ஆண்டவரை என்ன பண்ணுறது? ஜனங்க இப்படி கேட்டுன்னு இருக்காங்க, எதற்கு என்ன இருக்குது, சிவந்த சமுத்திரம். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னிடத்துல முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. இந்த வசனத்தை தான் யோசுவா எடுத்துக்கிட்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, மோசே விட்ட ஒரு காரியம் என்னன்னா, மோசே ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறார், ஆண்டவரே சிவந்த சமுத்திரம் வந்துருச்சு, என்ன பண்ணுறது? அப்போ சொன்னார் ஆண்டவர், என்கிட்ட எதுக்குப்பா முறையிடுற? ஜனங்களை என்ன பண்ண, புறப்பட்டு போ சொல்லு. இங்கே யோசுவாக்கு தெரியுது, மோசே திட்டு வாங்கின மாதிரி நான் என்ன பண்ணக்கூடாது, திட்டு வாங்கக்கூடாது. இப்போ போய் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் யோர்தான் இருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், மோசேவை திட்டின மாதிரி அதே மாதிரி தான் என்ன பண்ணக்கூடாது. என்கிட்ட எதுக்கு நான் கேட்டுனுக்கிறேன்? நான் தான் ஒரு வார்த்தை என்ன பண்ணிட்டேன்,
கொடுத்துட்டேன்ல, யோர்தானை கடந்து போன்னு சொல்லிட்டேன்ல. மோசே மேலே ஏன் கோவனா, அந்த சிவந்த சமுத்திரத்தெல்லாம் கடந்து நீ கானான் தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகும் வந்து முறையிட்டா, அதனால தான் மோசே கிட்ட என்ன சொல்றாரு, என்கிட்ட வந்து எதுக்கு என்ன பண்ற, முறையிடுற, ஜனங்கள் என்ன பண்ண சொல்லு, புறப்பட்டு போ சொல்லு. இங்கே யோசுவா அந்த காரியத்தை சரி பண்ணிட்டார். என்னன்னா, ஃபஸ்ட்டு ஜனங்களை புறப்பட்டு போக சொல்லிட்டார். எந்த விதமான பிளானும் கிடையாது, எந்த விதமான பிளானும் கிடையாது. எப்படி யோர்தானை கடப்போன்னு தெரியாது. நாம் சுதந்திரிக்க போகணுன்னா இதுதான் காரியம். என்னன்னா, எப்படி கடப்போம், என்ன பண்ணுவோம், புறப்பட்டு போ. மோசே பண்ண தப்பு என்ன பண்ணலை, யோசுவா பண்ணல. ஆண்டவர்கிட்ட போய் முறையிடல, ஆண்டவரே யோர்தான் கரை புரண்டு ஓடுதேப்பா, யோர்தான் மேலேருந்து என்ன போகுது, கீழே ஃப்ளோவாக ஓடுது, அடிச்சுட்டு போயிடுவாங்க. கீழே நின்னோட என்ன ஆகிடும், அடிச்சுட்டு 360 கிலோமீட்டர் போக வேண்டியது தான், ஸ்ட்ரைட்டாக உப்பு கடலுக்கு போய் சேர வேண்டியது தான். மோசே உடைய இது அப்படியே ஃப்ளாஷ்பேக் வருது. மோசே போய் திட்டு வாங்கிட்டு வந்தது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, திட்டு வாங்கக்கூடாது. ஜனங்களை என்ன பண்ண சொல்லு, புறப்பட்டு போக சொன்னார். இன்னொன்று ஞாபகம் வருது. ஆண்டவர் என்ன சொன்னார் மோசே கிட்ட, உன் கோலை நீட்டு, சிவந்த சமுத்திரம் என்ன பண்ணும், பிளக்கும். அப்போ அவர் பார்க்குறாரு, யோசுவா நம்மக்கிட்ட கோல் இல்லை, ஆனால் என்ன இருக்குது, உடன்படிக்கை பெட்டி இருக்கு. மோசேவுடைய டைமில் உடன்படிக்கை பெட்டி இல்லை. அதனால் என்ன சொன்னார் ஆண்டவர், கையில் இருக்க கோலை யூஸ் பண்ணு. அதுக்கப்புறம் மோசே உடன்படிக்கை பெட்டியை செஞ்சு, அந்த கோல் எங்கே இருக்குன்னா உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்குது. எங்கே இருக்குது அந்த கோல்? ஆரோனுடைய துளிர்த்த கோல் எதில் இருக்குன்னா உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்குது. அப்போ சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு போச்சு ஐடியா. என்ன ஐடியா, கோலை காட்டினா தண்ணி திறக்கும். இப்போ கோல், அதை விட ஒரு ஸ்ட்ராங்கான பிரசனம் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி என் கூட இருக்குது. நான் அதை என்ன பண்ண போகிறேன், எடுத்துகிட்டு போக போகிறேன். ஆண்டவர்கிட்ட ஐடியாவே கேட்கலைங்க. இந்த டைமில் ஸ்ட்ரைட்டாக புறப்பட்டு போக சொல்லிட்டாரு. புறப்பட்டு போனோன்னு என்ன நடக்குதுன்னா, வாசிங்களேன் 3ஆம் அதிகாரம் 4. உங்களுக்கும் அதற்கும் இடையே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழி அறியும்படிக்கு அதற்கு சமீபமாக வராதிருப்பீர்களாக. அடுத்து, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போக பாருங்க. யோசுவா சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்றேன் 2026 நாம செல்ல போகிற வழியா இதற்கு முன்னால் நம்ம கடந்து போயிருக்கவே மாட்டோம். புதிய வழி, யோர்தானுக்கு நடுவில் ஒரு வழி ஆண்டவர் என்ன பண்ணுவார், உருவாக்க போகிறார். அந்த வழி ஆச்சரியமா இருக்கும். யோசுவா சொல்றாரு, அவருக்கே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. யோசுவாக்கே தெரியாது என்ன நடக்க போகுதுன்னு. அவர் ஆனால் ஒரு நம்பிக்கையாக சொல்றாரு, ஒரு புதிய வழியில் ஆண்டவர் என்ன பண்ண போறார், நம்மளை நடத்த போகிறார். தடையிலையும் ஒரு வழியை உருவாக்க நம்ம ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். ஹல்லேலூயா. நாம நினைப்போம் அது தடைன்னு. ஆண்டவர் சொல்றாரு, அது தடை இல்லைடா, உனக்கு ஷார்ட்கட். நீ சீக்கிரமா போய் சேர்றதுக்கு நான் கொடுக்குற ஒரு ஷார்ட்கட். யோர்தான் எல்லாம் தடையா பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் யோசுவா சொல்றாரு, அது தடை இல்லைப்பா, அது வழி, புதிய வழி. ஹல்லேலூயா. 3வது ஒரு காரியத்தை யோர்தானை கடக்கணும்னா நாம பண்ணணும். முதலாவது வார்த்தையை நம்பணும். என்ன பண்ணணும், யோர்தான் போல ஒரு தடை வருது, கரை புரண்டு வருகிற ஒரு தடை, நம்மளால என்ன பண்ண முடியுன்றதே யோசிக்கிற ஒரு தடை வரும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவது வார்த்தையில நம்பிக்கை வைக்கணும். 2வது உடன்படிக்கை பெட்டினா என்ன சொன்ன, தேவனுடைய பிரசன்னத்தின் மேல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். 3வது வசனம் சொல்லுகிறது, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. யோர்தானை கடக்கணும்னா என்ன பண்ணணும், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னைக்கு அருமையான worship இல்லை, கடைசியாக கர்த்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தர்ங்கிற வார்த்தை சொல்லும் பொழுது மட்டும் ஆண்டவரை வந்து அந்த ஒரே தேவனை, அந்த வேற யாருக்குமே அந்த பேர் போவாது, பரிசுத்தர்னு சொன்னான். ஏன்னா அது வேற யாருமே அந்த பேருக்கு பாத்திரமே கிடையாது. ஹல்லேலூயா. வேற எந்த ஒரு தெய்வமோ வேற எந்த ஒரு மனுஷனோ அந்த பரிசுத்தருங்கிற வார்த்தைக்கான பாத்திரமே கிடையாது. இங்க வசனம் சொல்லுது, நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளை வாசிங்க, கர்த்தர் உங்கள் நடுவிலே, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. யோர்தானா இருந்தா என்ன, எரிகோவா இருந்தா என்ன, தேவனுடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தையும் பரிசுத்தமும் நமக்கு இருந்தால் இந்த யோர்தான் போன்ற தடைகளை நாம் என்ன பண்ண முடியும்,
தாண்ட முடியும். அதை ஒரு வழியாக நமக்கு என்ன பண்ணுவார், மாற்றுவார். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைகளை நம்ம கடந்து வந்துடுவோங்க. கண்டிப்பாக என்ன பண்ணிடுவோம், கடந்து வந்துடுவோம். அதற்கு பிறகு சொல்கிறார் ஆண்டவர், ஒரு சின்ன டப்புன்னு ஓடிடுறேன் நான். யோசுவா 4:19-21 நீங்கள் கடந்து போனீங்க இல்லையா, கடந்து போன இடத்துலேருந்து கற்களை எடுத்து 12 கற்களை என்ன பண்ணுங்க, எடுத்து அந்த இடத்துல வைங்க. அந்த இடத்துக்கு கில்கால்னு ஒரு பேர் என்ன பண்ணுங்க, செலுத்து வைங்க. அதுக்கு கில்கால்னு பேர் வைங்க. அப்போ கடைசியாக கொஞ்ச நாள் கழித்து உங்கள் பிள்ளைகள் கேட்பாங்க, எதற்குப்பா இந்த கல், ஏன்பா இங்கே ஒரு 12 கல் இருக்குது அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு பதில் சொல்லணும், நாங்கள் ஒரு நாள் நின்னோம், யோர்தான்கிற ஒரு பிரச்சனை எங்களுக்கு எதிராக கரை புரண்டு ஓடிச்சு, அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாமல் இருந்த நாளில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். அல்லேலூயா. யோசுவா ரொம்ப, ஏன் யோசுவா ஜெனரேஷன் நம்ம சொல்கிறோம், யோசுவாவின் சந்ததினா அது அடுத்த சந்ததியே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. அல்லேலூயா. அடுத்த சந்ததியும் ஆண்டவருக்குள்ள வரணுங்கிறதுல யோசுவா ரொம்ப என்ன பண்ணார், ஒரு மும்முரமாக இருந்தார். அதனால தான் அடுத்த சந்ததியை விருத்த சேதனம் பண்ணது யாரு, யோசுவா. அடுத்த சந்ததிக்கு சொல்லுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, யோசுவா 12 கற்களை நாட்டி அங்கே கில்கால்னு என்ன பண்ணுறாரு, பேர் வைக்கிறார். அல்லேலூயா. யோர்தானை தாண்டியாச்சு, தண்ணீர் முடிஞ்சிருச்சு. என்னது, தண்ணீர் பிரச்சனை முடிந்தது. அடுத்த ஒரு பிரச்சனை நிற்குது, பயங்கரமாக நிற்குது, ஹைட்டாக. தண்ணினா கூட எதையாவது ஒன்று பிரச்சனையை தொட்டு கூட என்ன பண்ணலாம், சும்மா இப்படி கொஞ்சம் தூரம் எதையாவது ஒன்று பண்ணிட்டு போகலாம். ஆனால் இது நிற்கிறது எரிகோ கோட்டை. அடுத்து எரிகோ 3 வாரம் ஆயிடுச்சு. நம்ம யோசுவாவில் 5 புக்கு கூட இன்னும் தாண்டலை. அல்லேலூயா. எத்தனை புக்கு இருக்குது, எத்தனை சாப்டர் இருக்குது யோசுவாவில் பார்க்காம சொல்லுங்க பார்க்கலாம். 24. அல்லேலூயா. 24 அதிகாரங்கள் இருக்குது. இப்போ தான் நம்ம 5வது அதிகாரத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், தாண்டுறோம். அல்லேலூயா. தண்ணீர் முடிஞ்சிருச்சு. இந்த 1 மாதம் முடியும் பொழுது யோசுவா புத்தகம் உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும். யோசுவா புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது மனப்பாடமாக இருக்கணும். அடுத்தது தண்ணி முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு சக்ஸஸ் யோசுவாவுக்கு. யோர்தானை முடிச்சிட்டார் ஆண்டவர். அவர் மற்றவர்கள் பார்வையில் எல்லாம், அதுக்கப்புறம் வசனம் சொல்லுது, யோசுவாவை பார்க்குறவங்களாம் மோசையை பார்க்குற மாதிரியே யோசுவாவை என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க. ஏன்னா யூதர்களுக்கு தண்ணினா ரொம்ப பயம். தண்ணி ஏன்னா எகிப்தில் இருந்ததுனால அவர்கள் தண்ணீரை ஒரு தெய்வமாக என்ன பண்ணாங்க. அதனால தான் ஆண்டவர் அங்கே தண்ணியை என்ன பண்ணார், ரத்தமாக மாற்றினார். அங்கே தண்ணியை அவர்கள் தெய்வமாக இருக்கும் பொழுது செங்கடலை மோசை பிளந்ததுனால தான் அவருக்கு பெரிய மரியாதையே வந்தது. அதே மாதிரி யோசுவாவுக்கு ஒரு மரியாதையை வர பண்ணுவதற்காக யோர்தான் என்ன பண்ணார், பிளந்தார். அடுத்து எரிகோ நிற்குது, பயங்கர ஸ்ட்ராங்கான மதில். நம்ம யோசிக்கிறோம் இந்த மாதிரி மதில், இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் ஒரு மாதிரி இருந்திருக்கும் எரிகோ. இல்லை, அந்த எரிகோ நகருக்கு மேலே, எரிகோ கோட்டை அந்த மதில் சுவருக்கு மேலே வீடுகள் கட்டப்பட்டிருந்ததாம். எரிகோ கோட்டை சுவருக்கு மேலே வீடுகள் கட்டப்பட்டிருந்தது. அந்த வீட்டில் தான் இருந்தவ பேர் தான் ராகா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ தண்ணீர் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பிரச்சனையை கடக்கிறதுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரா அப்படின்னு கேட்டால், ஆரம்பத்திலே யோசுவா அதே வசனத்துக்கே போகல. என்ன கொடுத்துட்டாருன்னா, எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். அப்போ ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் யோர்தானுக்கு மாத்திரம் கிடையாது, இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிற வரைக்கும் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் என்ன இருக்குது, ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அப்போ அந்த வார்த்தையில் முதலாவது நான் ஏற்கனவே சொன்னேன், வார்த்தையில் விசுவாசமாக இருக்கணும். அது யோர்தானாக இருக்கட்டும், எரிகோவாக இருக்கட்டும். இந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் இல்லைன்னா எந்த தடையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கடக்கவே முடியாது. அல்லேலூயா. அதற்கு பிறகு ஏற்கனவே வசனத்தை குறித்து நம்ம பேசிட்டோம். அடுத்தது கிரவுண்ட் ஒர்க் பண்ணணுங்க. இந்த மாதிரி எரிகோ போன்ற பிரச்சனைகளை, யோர்தான் ஒரு வகையான பிரச்சனை, அடுத்தது எரிகோ வேறு விதமான பிரச்சனை. இதற்கு நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும், ப்ரிப்பரேஷன் பண்ணணும். என்ன நடக்குது அப்படின்னா, படிங்க யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம். பாருங்க, இப்போ பிளான் பண்றாரு யோசுவா. யோர்தானுக்கு டப்புன்னு என்ன பண்ணிட்டாரு, ஆளை அனுப்பிட்டாரு. ஆனால் இங்கே பிளான் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. 2 பேரை வேவு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். முதலாவது எரிகோ எப்படி இருக்குது,
அந்த ஊரில் ஜனங்க எப்படி இருக்காங்க, அந்த ஊரில் இராணுவம் எப்படி இருக்குது. ஏன்னா யோர்தானில் அது வெறும் இயற்கை. ஏன்னா யோர்தான்கிறது ஒரு இயற்கையான ஒரு நதி. ஆனால் எரிகோங்கிறது மனுஷர்களால் பின்னப்பட்ட ஒரு இடம். மனுஷர்கள் ஆயுதங்களை வைத்திருக்கலாம், மனுஷர்கள் ஏதாவது பண்ணலாம். 2 வகையான தடைகளை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். யோர்தான் ஒன்று, எரிகோ ஒன்று. யோர்தான் இயற்கையாக வரக்கூடிய ஒரு காரியம். ஆனால் எரிகோ என்பது மனிதனால் கட்டப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்டது. மனிதன் எதிர்த்து நிற்கலாம், மனிதன் என்ன வேணால் காரியத்தை செய்யலாம். இந்த மாதிரியான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் வரும். மனிதர்கள் பிளான் பண்ணி நமக்கு ஒரு தடைகளை ஏற்படுத்துவாங்க. அப்போது சொல்கிற 2 வேவுக்காரர்களை அனுப்பி போகிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரியான சூழ்நிலை, இந்த மாதிரியான இடத்துல நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பல நேரங்கள் நினைக்கிறோம் எரிகோ மாதிரியான ஒரு இடத்துல நானே யோசித்தேன், இந்த மாதிரியான ஒரு இடம் இல்லை, ஒரு ஆவடி போன்ற ஒரு இடத்துல நம்ம போனால் நமக்கு யார் தெரியும், யார் நமக்கு கிடைப்பா, யார் நமக்கு இருப்பா அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஆண்டவர் சில பேர் ஆயத்தப்படுத்துகிறாருங்க. அந்த இடத்துலையும் ராகாப் என்கிற ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாரு. யோசுவா 2:9 ராகாப் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. இங்கே பாருங்க, அவள் சொல்கிற வார்த்தை, ராகாப் என்கிற வேசி, அவள் யார், ராகாப் என்கிற வேசி சொல்கிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார். கொடுப்பார் சொல்லல, கொடுத்தார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை அந்த ராகாப் சொல்லுகிறார். நம்ம கிட்ட அந்த வார்த்தையில விசுவாசம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே படிச்சீங்கன்னா 10ஆம் வசனம் சொல்லும், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை இந்த ராகாப் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். நாம் நினைக்கிறோம் நம்ம தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆண்டவரை பற்றி. ஆனால் பாருங்கள், எங்கேயோ இருக்கிற ராகாப்புக்கு அப்போ வாட்ஸ்அப் இல்லை, எஸ்எம்எஸ் இல்லை, யூடியூப் இல்லை, எதுவுமே இல்லாமல் ராகாப்புக்கு சிவந்த சமுத்திரம் பிளந்த காரியம் என்ன பண்ணிருக்கு தெரிஞ்சிருக்குது. அதற்கு பிறகு வாசிங்களேன். கேள்விப்பட்டபோது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களால எல்லோருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். பாருங்க, யார்கிட்ட இருந்து சாட்சி வருது? இந்த விசுவாசம் யோசுவாவுக்கே இருந்ததான்னு தெரியல. யோசுவா கிட்ட இல்லாததுனால தான் வேவு பார்க்கறதுக்கு 2 பேர் என்ன பண்ணாரு, அனுப்பி அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குது, என்ன இருக்குது, என்ன காரியம் அப்படிங்கிறத பார்க்க சொன்னார். ஆனால் அந்த ஸ்திரீக்கு விசுவாசம் யோசுவாவை காட்டிலும் அதிகமாக இருக்குது. நீங்கள் தாண்டா ஜெயிக்க போகிறீங்க, நீங்கள் உங்கள் தேசத்தை உங்ககிட்டே என்ன பண்ணிட்டார் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உங்களுடைய தேவனை போல ஒரு தேவன் இல்லை. யோர்தானில் தடை இருந்தாலும் நமக்கு வழியை ஆயத்தம் பண்ணினவர், இந்த எரிகோவில் நமக்கு தடை இருந்தாலும் அங்கே ஒரு ஆத்துமாவை ஆயத்தம் பண்ணிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோர்தானில் தடை இருக்கும் பொழுது வழியை ஆயத்தம் பண்ணினார். இந்த தடையில் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை, ஒரு முழு குடும்பத்தை ஆண்டவருக்காக என்ன பண்ணுறாரு, ஆயத்தம் பண்ணுறாரு. நம்ம தடை இருக்கேன்னு கஷ்டப்படாதீங்க, அந்த தடையில் ஒரு ஆத்துமாவை என்ன பண்ணுவார் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான காரியத்தை சொல்லி நான் முடிச்சுட்டேன். இந்த வந்த வேலைக்காரர்கள்கிட்ட ஒரு காரியம் இருந்தது. என்ன அப்படின்னா, அவர்கள் கையில் ஒரு சிவப்பு நூல் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிவப்பு நூல் கயிறு இருந்தது. இவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நடந்த காரியம் தெரியும். அந்த ராகாப் சொல்கிறா, உங்கள் ஆண்டவர்கிட்ட தான் தேசத்தை என்ன பண்ண போகிறாங்க, ஒப்பு கொடுக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் வரும்பொழுது என்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணுங்கள், காப்பாற்றுங்க சொன்ன அவர்கள் சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த ஜன்னல் வழியாக எங்களை இறக்கி விட்ற இல்லையா, இந்த ஜன்னலில் இந்த சிவப்பு நூல் கயிறை என்ன பண்ண கட்டு. நம்ம எங்கே போனாலும் ஆண்டவருடைய ரத்தத்தை நமக்கு உடையவர்களாய் நம்ம என்ன பண்ணணும், போகணும். இல்லைன்னா இந்த தடையை நம்மளால் என்ன பண்ண முடியாது,
உடைக்க முடியாது. ஹல்லேலூயா. அவரிடத்துல சிவப்பு நூல் கயிறுனா என்ன அப்படின்னா ஆண்டவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய ரத்தத்தை இதை எங்கிருந்து கற்றுக்கிட்டார் தெரியுமா? யோசுவா மோசே கிட்ட இருந்தால் என்ன பண்ணார்? கற்றுக்கிட்டார். பஸ்கா பண்டிகை கொண்டாடும் பொழுது, முதல் பஸ்கா கொண்டாடும் பொழுது வீட்டின் வாசலில் என்ன பண்ணுங்க? ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை பூசி வைங்க. சங்காரக்காரன் வரும் பொழுது அங்கே பூசி இருக்கிற ரத்தத்தை பார்த்து அந்த வீட்டை என்ன பண்ணுவான்? கடந்து போயிடுவான். அது யோசிச்சார். அதே பிளான் யோசுவா கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட் திங் என்ன தெரியுமா? அவர் மோசே கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுறாரு? செயல்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, சிவப்பு கயிறு எடுத்து ஜன்னலில் கட்ட சொல்லு. அந்த சிவப்பு கயிறு இருந்ததுன்னா நான் பார்த்து அவனை என்ன பண்ண மாட்டேன்? கொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போது அந்த சிவப்பு கயிறு ஆண்டவருடைய ரத்தம் நம்ம கூட எப்போவுமே என்ன பண்ணணும்? இருக்கணும். வசனம் சொல்லுது, பிசாசு எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்னா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த ரத்தம் நம்மோடு கூடவே இருக்கும் பொழுது அது எரிகோவாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே ஒரு ஆத்மாவை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அந்த எரிகோ இடிந்து விழுவணும்னா அந்த இடத்துல என்ன ஆகணும்? ஆண்டவருடைய ரத்தம் இருக்கணுங்க. அப்போ பஸ்கா அங்கே எப்படி மோசே கிட்ட கோல் இருந்ததோ இங்கே யோசுவா கிட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அங்கே மோசே கிட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பண்ணாங்க. இங்கே யோசுவா கிட்ட சிவப்பு நூலை என்ன பண்ணார்? கட்டினாங்க. யோசுவா அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறார். நல்லா கவனிங்க. அதே நேரத்தில் யோசுவா 5:10 வாசிங்களேன். கில்காலில் பாளையம் இறங்கும் போது, கில்காலில் தான் வெயிட் பண்ணுறாங்க. யோர்தான் முடிச்சுட்டு எங்கே வெயிட் பண்ணுறாங்க? கில்காலில் வெயிட் பண்ணுறாங்க. பாளையம் இறங்கும் பொழுது மாதத்தின் 14ஆம் தேதி, இது முதல் மாதம், அறுப்பு காலம், முதல் மாதம் 14ஆம் தேதி அந்த நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் இங்கே பஸ்கா ஆசரிக்கப்படுது. யார்கிட்ட? இஸ்ரவேல் ஜனங்கிட்ட. அங்கே ராகாப் என்கிற வேசி ஜன்னலில் என்ன கட்டியிருக்கிறா? சிகப்பு கயிறு கட்டியிருக்கிறா. அதே இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்பொழுது பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டின் வாசலிலேயே என்ன தடவப்படுது? இயேசு ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தடவப்படுது. அந்த ராகாப்பும் பஸ்காவை என்ன பண்ணுறா? ஆசரிக்கிறான். ஹல்லேலூயா. அந்த சிவப்பு கயிறை வெளியே கட்டினதுனால அவள் காப்பாற்றப்படுகிறாள். ஹல்லேலூயா. அப்போ அடுத்து மெயின் காரணம் எரிகோ விழுவதுக்கு துதி. என்ன துதி? யோர்தானில் யாருமே என்ன பண்ணலை? துதிக்கலை, ஜெபிக்கலை. ஆனால் இந்த எரிகோ விழுவுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? துதிக்க சொல்லுகிறார். ஒரு கான்செப்ட் நடந்தது. அந்த கான்செப்டில் வந்து எரிகோ மாதிரி ஒரு செட்டப் பண்ணி துதிக்கும் பொழுது கீழே விழுவணும்னு சொல்லி செட்டப் பண்ணியிருந்தாங்க. அது பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா போட்ட சிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு போல. கடைசியாக பாட்டு பாடி உடைக்கிறாங்க. சிமெண்ட்டு எரிகோ மதில் உழவே இல்லை. கடைசியாக எவ்வளவோ ட்ரை பண்ணி அதை உடச்சி விட்டாங்க. ஸோ அப்போ அந்த பாடல் பாடி கடைசியாக 4வது பாயிண்ட், இது உடையணும், எரிகோ உடையணும்னா முதலாவது ஆயத்தம் இருக்கணும். ப்ரிப்பரேஷன். என்னது? ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஃபஸ்ட்டு சொன்னால யோர்தானுக்கு 3 நாள், எரிகோவுக்கு எத்தனை நாள்? 7 நாள். யோர்தான் போன்ற பிரச்சனைக்கு சொல்கிறார் ஆண்டவர் 3 நாள் இருந்தால் போதும். எரிகோ மாதிரி பிரச்சனைக்கு 7 நாள். அப்போது ஒவ்வொரு காரியத்தை நம்ம சுதந்திரிக்கும் பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு பேட்டர்ன். ஒரு உபவாசத்தோடு தான் என்ன பண்ணணும்? ஒரு சின்ன காரியமாக இருந்தால் ஒரு 3 நாள், பெரிய காரியமாக இருந்தால் 7 நாள். 7 நாள் சுற்றி வாங்க. முதலாவது ஆயத்தம் இருக்கணும், பிளான் பண்ணணும். அடுத்தது வார்த்தை மேலே விசுவாசம் இருக்கணும். 3வது ஆண்டவருடைய ரத்தம் நம்ம கூட இருக்கணும். 4வது துதி நம்ம வாயை விட்டு என்ன பண்ணக்கூடாது? பிரிய கூடாது. அவரை துதிக்கிற துதி என்றைக்குமே இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த 2 தடைகள். 3வது தடை இருக்குது, இன்னைக்கு எடுக்கிறதுக்கான நேரம் கிடையாது. அடுத்த 3வது தடை ஆயிப்பட்டணம். என்னது? ஆமாம், 5 ராஜாக்கள் இருந்தாங்க. அது அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு சொன்ன செய்தியை சுருக்கமாக மறுபடியும் யோர்தான்
நம்ம மத்தியில் இருக்குது. புரண்டு வருகிற பிரச்சனை, புரண்டு வருகிற தடை, மேலேருந்து கீழே ஓடி வருது, என்ன பண்ணுறதுனே தெரியாத தடை. அந்த தடை இருக்கும் பொழுது முதலாவது நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசம் இருக்கணும். ரெண்டாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரசன்னம் இருக்கணும். மூன்றாவது பரிசுத்தம் இருக்க வேண்டும். யோர்தானுக்கு என்ன பண்ணணும்? இந்த 3 காரியம் இருக்கணும். எரிகோ போன்ற பிரச்சனைக்கு முதலாவது ஆயத்தம் இருக்கணும், வார்த்தையின் மேலே விசுவாசம் இருக்கணும், ஆண்டவருடைய ரத்தம் நம்மோடு கூட இருக்கணும், துதி உங்ககிட்ட என்ன பண்ணணும்? இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் எதிர்க்க தடை வந்தால் என்ன, யோர்தான் வந்தால் என்ன, எரிகோ வந்தால் என்ன? யோர்தானில் தடையில் ஒரு வழியை உண்டு பண்ணினவர், எரிகோவில் தடையில் ஒரு ஆத்மாவை நமக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கருவுடைய கிருபை உடைய தயவு இருக்கட்டும். ஹல்லேலூயா. எல்லாருமே கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. யோர்தானானாலும் என்ன, எரிகோவானாலும் என்ன, யோர்தானானாலும் என்ன, எரிகோவானாலும் என்ன, இயேசு நாமத்தையே சொல்லி பாடிடுவோம், வெற்றியை தந்திடுவார். அவர் நாமத்துக்கு ஈடாக வேறில்லையே, மேலான நாமம் அதே. இயேசு நாமத்தையே சொல்லி பாடிடுவோம், வெற்றியை தந்திடுவார். அவர் நாமத்துக்கு ஈடாக வேறில்லையே, மேலான நாமம் அதே, மேலான நாமம் அதே. ஹல்லேலூயா. அப்ப இயேசுப்பா அவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால் ஆண்டவர் எந்த தடை வந்தாலும் ஆண்டவர் நாங்கள் சுதந்திரிக்க போவது ஆண்டவர் நிச்சயம் அப்பா. இந்த தடைகளை எப்படி நாங்கள் தாண்டுவது என்பதை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கப்பா. இந்த தடைகளை தகர்க்கிற தேவன் ஆண்டவரே, இது எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. இந்த நாளில் உமது கரமுடைய கிருபை உடைய தயவு எங்களோடு கூட இருந்திருக்காய் நன்றி அப்பா. வந்த அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு வராத ஆண்டவர் பிள்ளைகளை அண்ணி உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உமது கிருபை உடைய தயவு இருக்கட்டப்பா. துதிக்க அவர்களை காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பு ரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் உன்னை முடிச்சுட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். களிருக்கு சமானமாக உன் வயது திரும்ப வாழ வைத்து போலாகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் சமாதானமும் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.